இது வந்து சண்டே எடுத்த வீடியோ. சண்டே கிருத்திகை என்னும் காரணத்தினால் நான்வெஜ் தடை செய்யப்பட்டுள்ளது. அதனால் வெஜிடேரியன் குருமா அப்படி சொல்லலாம், குருமா சொல்லலாம், இல்லது சைவ மட்டன் குழம்புன்னு சொல்லலாம். ஒரு கடாயில் கறி மசாலா பட்ட வகைகள் தனியாக எல்லாமே போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் வதக்கிட்டு இது கூட வந்து தேங்காய் தக்காளி இதையும் நல்லா போட்டு வதக்கி இதை வந்து ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கருவேப்பிலை வந்து வதங்காமல் அந்த ரா ஃப்ளேவரோடு இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ அதை வந்து ஆற வச்சிடலாம். இது கூட கசகசா போட்டுக்கோங்க. கசகசா வந்து மறந்துடும் சொல்லி தான் முதல்ல எடுத்து வச்சிட்டேன். நம்ம கடாயில் போட்டால் அதில் போய் ஒட்டிக்கும், அதனால் அரைக்கும்போது அப்படியே பச்சையாகவே சேர்த்துக்கலாம். அரைச்சி உரமா வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசாலா பட்டை வகைகள் போட்டுட்டு வெங்காயம் வதக்கிட்டு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு நான் வந்து இப்போ கழுவி வச்சுருக்க சுண்டல் போட்டு அந்த மசாலாவை போட்டு அரைச்சி வச்ச மசாலா போட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு வந்து 1 மாதம் ஆச்சு. கடை மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்குது. மசாலா அரைச்சி வச்சதுக்கப்புறமா அது அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துடுங்க. சூப்பராக வந்து சைவ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மட்டன் குழம்பு கூட தோற்று போயிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தொட்டுலாம் சாப்பிடக்கூடாது, குளிப்பாட்டி சாப்பிடணும்.